إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே உங்களுக்கும் எனக்கும் இம்மை மறுமையின் நன்மைகளை வேண்டியவனாக நல்ல உண்மையான உள்ளத்திலும் உயிரிலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய இறையச்சமிக்க செய்திகளை சொல்வதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டதை போன்று இந்த தலைப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்ன தலைப்பு? முஹ்சின் யார்? மாஷா அல்லாஹ். முஹ்சின் யார்? அல் குர்ஆன்ல நம்ம கொஞ்சம் ஒரு கண்ணோட்டம் பார்த்தோம் என்று சொன்னால், கண்டிப்பா இந்த முஹ்சின் இந்த வகை மூமின்களாக நாம் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டே தீர்வோம். அல் குர்ஆனை கொஞ்சம் ஆழமாக நாம் ஓதி பார்க்கும்போது இந்த முஹ்சின் என்ற சிஃபத்துடையவர்கள், இஹ்சான் என்ற இந்த சிஃபத்துடைய முஹ்சின்களில் நானும் ஆக வேண்டும் என்று நாம் பிரியப்பட்டே ஆகுவோம். பொதுவாக முத்தகீன் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீர்கள், தக்வா உள்ளவர்கள். இது போன்று நிறைய வார்த்தைகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். குர்ஆனில் உள்ள அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சொன்ன தன்மைகளை உடைய வார்த்தைகள். ஆனால் மிகவும் குறைவாக இந்த முஹ்சின் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இல்லையா? முஹ்சின் என்ற வார்த்தை உருதுவிலே பயன்படுத்தப்படுகிறது. वो बहुत बड़ा मुहसिन है, उसका एहसान बहुत ज्यादा है. இந்த மாதிரி உருதுவிலே பயன்படுத்துவார்கள். தமிழிலே மற்ற அரபு வழக்கு சொற்களை தக்வா, பரக்கத்து, சாலிஹ் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தப்படுவதை போன்று இந்த இஹ்சான், முஹ்சின் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்படுவதில்லை, கேள்விப்பட்டதில்லை அதிகமாக. ஆனால் மிகவும் கவனித்து நாம் பார்க்கும்போது அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அல் முஹ்சின் என்ற வார்த்தையை சமீபத்திலே ஒரு கட்டுரையை பார்த்தபோது ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லது 100க்கு நெருக்கமான இடங்களிலே இதை அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். புரியுதுங்களா? அப்ப கண்டிப்பா நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று என்பதை நாம் இங்கே புரிகிறோம். உதாரணத்துக்கு பாருங்க, அல்லாஹு தஆலா தான் நேசிக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லுகிறான், நான் யார் யாரை நேசிக்கிறேன் என்று. அதிலே அல் குர்ஆனிலே பல இடங்களில் அல்லாஹு தஆலா முஹ்சின்களை அவன் நேசிப்பதாக சொல்கிறான். சூரத்துல் பக்ராவுடைய 195வது வசனம், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா முஹ்சின்களை நேசிக்கிறான். இதே கருத்துடைய வசனம் உதாரணமாக சூரத்துல் மாயிதாவிலே 93வது வசனத்திலே வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹு தஆலா இஹ்சான் உடையவர்களை நேசிக்கிறான். இதே போன்று சூரத்துல் மாயிதாவுடைய 13வது வசனத்திலே இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹ் முஹ்சின்களை நேசிக்கிறான். அதுபோன்று சூரா ஆல இம்ரானுடைய 148வது வசனத்திலே வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன்,
அல்லாஹு தஆலா முஹ்சின்களை நேசிக்கிறான். ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா முஹ்சின்களை நேசிக்கிறான் என்று சொன்னாலே அந்த சிஃபத்தை அடைவதற்காக வாழ்நாளெல்லாம் நாம் முயற்சி செய்ய வேண்டும். இப்படி 5க்கு மேற்பட்ட இடங்களில் இந்த முஹ்சின்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறான். அது மட்டுமா? அல்லாஹு தஆலா அவன் சொல்வதை பாருங்கள். சூரத்துல் ஆராஃபுடைய 56வது வசனத்திலே, இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன், அல்லாஹுடைய கருணை, அருள், இரக்கம் இஹ்சான் உடையவர்களுக்கு, முஹ்சின்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறது. அல்லாஹுடைய அருள், கருணை முஹ்சின்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஹ்சான் உடையவர்களை பற்றி இவ்வளவு அழகாக, ஆழமாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இந்த இஹ்சான் என்ற சிஃபத் என்ன? ஏன்னா இஹ்சான் என்ற சிஃபத் இருந்தால்தான் அவர்கள் முஹ்சின்களிலே வருவார்கள். அவர்களை அல்லாஹ் நேசிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய தரஜா உயர்ந்ததற்கு என்ன காரணம்? அவர்களுக்கு விசேஷமான அல்லாஹுடைய அருள் மிக சமீபமாக இருப்பதற்கு அப்படி என்ன குவாலிட்டிஸ், அவர்களிடத்திலே தன்மைகளும் அமல்களும் இருக்கின்றன. அன்பானவர்களே, எதுவரை நாம் அதை தெரிந்து கொள்ள மாட்டோமோ நாம் எப்படி முஹ்சின்களாக ஆக முடியும்? முதலாவதாக ஒரு ஹதீஸிலிருந்து நம்ம உள்ளார போவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். நீண்ட ஹதீஸ் ஜிப்ரீல் என்று நாம் அறிகிறோம். அந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நபியே, இஸ்லாம் என்றால் என்ன? அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு ஈமான் என்றால் என்ன? அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு கேட்கிறார்கள், நபியே, இஹ்சான் என்றால் என்ன? நபியே, இஹ்சான் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு فإن لم تكن تراه فإنه يراك. நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், நீங்கள் அவனை பார்ப்பதை போன்று. அல்லாஹுவை நீங்கள் பார்த்தால் உங்களுடைய உள்ளம் அவனுடைய அன்பாலும் பயத்தாலும் எப்படி நிறைந்து விடுமோ. அல்லாஹுவின் மீது பயம் இருந்தால் மட்டும் போதாது, அல்லாஹுவின் மீது அச்சம் இருந்தால் மட்டும் போதாது, அல்லாஹுவின் மீது பாசமும் இருக்க வேண்டும். நாம் நமது பிள்ளைகளுக்கு எந்த அளவு அல்லாஹுவின் பயத்தை ஊட்டுகிறோமோ அதே அளவு அல்லாஹுவின் அன்பையும் பாசத்தையும் ஊட்டுகிறோமா என்று பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அல்லாஹுவை பற்றி பயமுறுத்தி மட்டும் நமது பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது, அல்லாஹுவின் மீது அன்பையும் ஊட்டி நமது பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? அன்பானவர்களே, ஒரு முஃமின் அல்லாஹுவை பார்த்தால் எந்த அளவு அவனுடைய உள்ளம் அல்லாஹுவின் அந்த அழகால், அல்லாஹுவின் அந்த ஒளியால் அவனுடைய உள்ளம் அன்பால் நிரம்புமோ. கவனியுங்கள், அல்லாஹுவை நாளை மறுமையிலே மூமின்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய அழகால், அல்லாஹு தஆலா பேரழகுடையவன், அவனுடைய அந்த நூர் ஒளியால் ஒரு மூமினுடைய உள்ளம் எப்படி அந்த அல்லாஹுவின் மீது அளவற்ற அன்பால் நிரம்பி விடுமோ. ஏனென்றால்
மூமின்கள் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அன்பை உலகத்தில் யார் மீதும் வைக்க முடியாது. மற்றவர்கள் மீது உள்ள அன்பெல்லாம் அல்லாஹுடைய அன்பினால் வைக்கப்படக்கூடிய அன்பாக இருக்க வேண்டும். நபிமார்களை நேசிக்கிறோம், ஏன்? அல்லாஹுடைய அன்பினால் அவர்களை நேசிக்கிறோம். மூமின்களை நேசிக்கிறோம், ஏன்? அல்லாஹுடைய அன்பினால் அவர்களை நேசிக்கிறோம். வானவர்களை நேசிக்கிறோம், ஏன்? அல்லாஹுடைய அன்பினால் நேசிக்கிறோம். அல்லாஹுடைய அன்பு மட்டும்தான் மஹப்பத்துன் ذاتiyatun. அல்லாஹுடைய அன்பு பரிசுத்தமானது, அவனுக்காகவே நாம் அவனை நேசிக்கிறோம். அன்பானவர்களே, வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்ப லில்லாஹ், மூமின்கள் அல்லாஹுவை அவ்வளவு அதிகமாக நேசிப்பார்கள். அந்த நேசத்திற்கு இந்த உலகத்திலே எந்த ஒன்றையும் உதாரணம் சொல்ல முடியாது. அல்லாஹுவின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய அந்த அன்புக்கு முன்னால் இந்த உலகத்தினுடைய எந்த அன்பும் எந்த ஒரு விஷயமும் முன்னால் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பு என்று வந்துவிட்டால் ஒரு மூமின் தந்தை என்றும் பார்க்க மாட்டான், தாய் என்றும் பார்க்க மாட்டான். தனது உறவுகள் யாராக இருந்தாலும், தான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்கள் எதுவாக இருந்தாலும், கட்டிய வீடாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வுடைய முஹப்பத் அவனுக்கு முக்கியம். قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله. மூமின் எல்லோரையும் விட அல்லாஹ்வை நேசிப்பவனாக இருப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்லாஹ்வை நாளை மறுமையிலே, இந்த உலகத்திலும் அல்லாஹ்வை பார்க்காமல் மூமின்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்கள் இல்லையா? அல்லாஹ்வை நேசிக்காமல் செய்யப்படக்கூடிய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்பானவர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எப்படி அல்லாஹுடைய இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படக்கூடிய இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படாதோ அதுபோன்றுதான் அல்லாஹ்வின் அன்பை உணராமல் கட்டப்படக்கூடிய தக்பீர் ஏற்றுக்கொள்ளப்படாது. யதுஊனனா ரகபம் வ ரஹபா, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இறை தூதர்கள், நபிமார்கள் அல்லாஹுவை வணங்கினார்கள், ஆசையோடு வணங்கினார்கள், பயத்தோடு வணங்கினார்கள். முதலிலே ரகபன் வ ரஹபா, முதலிலே அன்பு, அடுத்தது பயம். ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப், நபியே உங்களது ரப்பின் மீது ஆசை கொள்ளுங்கள். अगर आपको ख्वाहिश करना है कि अल्लाह के ऊपर ख्वाहिश करो. பார்த்தீங்களா? அல்லாஹ்வின் மீது ஆசை கொண்டவனாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் கேட்ட அந்த கேள்விக்கு, இஹ்சான் என்றால் என்ன? நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை பார்ப்பது போன்று. அல்லாஹுவை பார்க்கும் போது ஒரு மூமினுடைய உள்ளம் இந்த துன்யாவிலே எந்த அளவு அல்லாஹுவை நேசித்து வைத்திருந்தானோ அதை விட கடல் போன்ற அன்பு அவனுடைய உள்ளத்திலே வந்துவிடும். ஏன்? அல்லாஹுடைய அழகு அப்படிப்பட்ட அழகு. அல்லாஹுடைய ஒளி, அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமிகளுடைய ஒளியாக அவன் இருக்கிறான். நம்முடைய முஹ்சினாக அவன் இருக்கிறான். பொது ஓதினார்கள் அல்லவா மாணவர், ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகذிபான், அவனுடைய அருளில் நீங்கள் எதை பொய்யாக்க முடியும்? எல்லாம் அல்லாஹ் கொடுத்த அருள். நமக்கு வாழ்நாளிலே அருளுக்கு மேல் அருள், அருளுக்கு மேல் அருள், நிஅமத்துகளுக்கு மேல் நிஅமத்துகளாக கொடுத்து 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 எல்லா நிஅமத்துகளை விட பெரிய நிஅமத்தாகிய ஈமானையும் கொடுத்து, குர்ஆனையும் கொடுத்து, ரசூலுல்லாஹையும் கொடுத்து, அதற்கு பிறகு நமக்கு அல்லாஹு தஆலா கபரிலும் கபரை சொர்க்க பூங்காவாக ஆக்கி, அல்லாஹ் அப்படி ஆக்குவானாக. பிறகு மஹ்ஷரிலே அல்லாஹு தஆலா நம்முடைய அமல்களின் ஏடுகளை வலது கையிலே கொடுத்து சிராத்தை கடக்க வைத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாரிசை பெற்று கௌசருடைய நீரை குடித்து சொர்க்கத்திலே அல்லாஹ் அனுப்பி இருக்கும் போது, இப்படிப்பட்ட இஹ்சான் முஹ்சின், இப்படிப்பட்ட இஹ்சானை செய்த அந்த முஹ்சின், அந்த கரீம், யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம் என்று அல்லாஹ் கேட்கிறானே, அந்த கரீமை நேரடியாக பார்க்கும்போது உள்ளத்தில் அவன் மீது எப்படி பாசம் பொங்கும் யோசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒருத்தர் ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார்,
நீங்க கேட்கவே இல்லைங்க. மாசம் மாசம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டே இருக்காருங்க. அவர் கருப்பா செவப்பான்னு நீங்க பார்த்ததே கிடையாதுங்க. அவர் மேல உங்களுக்கு பிரியம் வருமா வராதாங்க? நான் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. उर्दू में पूछो क्या? एक आदमी हर महीना 1 लाख रुपया आपके बैंक अकाउंट में जमा कर देता, उसको देखने के लिए आपको शौक होगा नहीं होगा? उसके ऊपर आपको मोहब्बत होगी नहीं होगी? யாரா அது முன்ன பொண்ண தெரியாம மனுஷன், யாரோ ஒரு அப்துல்லாவா மாசம் மாசம் 1 லட்சம் ரூபாய் போட்டுக்கிட்டே இருக்கானப்பா, சுப்ஹானல்லாஹ், அவனை பார்க்கணும்பா. அவர் உதாரணத்துக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்க போறார். ஒரு 5 வருஷமா உங்களுக்கு 1 लाख रुपया போட்டார். 5வது வருஷம் உங்களை நேரா வந்து பார்க்க போறாரு. அவரை பார்க்க எவ்வளவு ஆசை இருக்கும். அவரை பார்த்தோன்னு அழுவீங்களா அழுவ மாட்டீங்களா? கட்டி பிடிச்சு எதுல அழுவீங்க? எதனால அழுவுறீங்க? சந்தோஷத்தினால். कितना बड़ा मुहसिन है, तू मुझे देखा ही नहीं, मुझको इतना मदद किया. சொல்லுங்க, யதார்த்தத்தை உணர்ந்து பாருங்க. சரி, அவர் அழகாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனால உங்களுக்கு அன்பு வராது அவர் மேல? வந்து பாத்தீங்க, நீங்க எல்லாம் வெள்ளையா இருப்பாரு நினைச்சீங்க, பார்த்தா கருப்பா இருக்காரு, அதனால என்ன செய்வீங்க? திரும்பி போயிருவீங்களா? சொல்லுங்க. அங்கே உங்களுக்கு நிறம் தெரியாது, அழகு தெரியாது, அவருடைய இஹ்சான் மட்டுமே கண்ணுக்கு தெரியும். கட்டி அணைத்துக் கொள்வீர்கள். வார்த்தை இருக்காது உங்களது வாயிலே அவருக்கு நீங்கள் நன்றி சொல்வதற்கு, இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். ஒரு சின்ன புரிவதற்காக நான் உங்களுக்கு சொன்ன ஒரு யதார்த்தமான உண்மை. அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு செகண்டும் கோடிக்கணக்கான ரூபாய்களால் மதிப்பிட முடியாத அருளை நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறான். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கண்ணால, இந்த கண்ணுக்கு வேலை போடுறது 2வது இருக்கட்டும், இந்த கண்ணால நான் இப்போ உங்களை பார்க்கிறேன் இந்த நேரத்தில், இதுக்கு ஏதாவது விலை போட முடியுமாங்க? இந்த கண்ணால ஜஸ்ட் நான் இப்போ உங்களை பார்க்கிறேன், இந்த பார்வைக்கு விலை போட முடியுமா கோடி என்று? முடியாது. அப்புறம் இந்த கண்ணுக்கு உலகத்தெல்லாம் ஒரு தட்டில் வச்சு 2 கண்ணையும் ஒரு தட்டில் வச்சா எதுக்குங்க மதிப்பு போடுவீங்க? சொல்லுங்க. சின்ன ஒரு நாம் நேமத்தாகவே கருதாத ஒன்று, சாதாரணமாக நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. இப்படி கோடிக்கணக்கான நிஅமத்துகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நம் மீது பொழிந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் மழைகள். சரி, இன்னொரு கேள்வி கேட்கிறேன். ஒரு விஷயம் சொல்லணும், நீங்க உங்களுடைய திறமையில, அறிவுல, உங்களுடைய உடல் உறுப்புல நீங்க அனுபவிக்கக்கூடிய ஏதாவது ஒண்ணு, அது எனக்கு அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்காதது, அது நானா செஞ்சுக்கிட்டது அல்லது வேற ஒருத்தர் கொடுத்தது அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இதுக்கு நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். சொல்லுங்க பாய். ஏதாவது ஒண்ணு உலகத்துல, என் மனைவி அது நானா பார்த்து கட்டிக்கிட்டது சொல்லுங்க. என்னுடைய ஜாப் அது நானா தேடி, நானா படிச்சு, நானா எடுத்துக்கிட்டது சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். நீங்கள் இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய அருளில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது என்று ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமினல்லாஹ். மனிதனே, இந்த உலகத்தில் நீ எதை அனுபவித்தாலும் உனது ரப்பு அல்லாஹ் கொடுத்தது. உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். நூற்றுக்கணக்கான வசனங்கள் அல்லாஹ்வின் அருளை, நிஅமத்தை நினைத்து பாருங்கள் என்று சொல்லுங்க. இப்படிப்பட்ட ரப்ப நேரா பார்த்தா எப்படி இருக்குங்க? அழகுக்கு அழகு, ஒலிக்கு ஒலி, இஹ்சானுக்கு இஹ்சான். இப்படிப்பட்ட ஒரு முஹ்சினை நேராக பார்த்தால் அந்த அடியானுடைய உள்ளம் எப்படிப்பட்ட அன்பினால் நிரம்பும். பார்க்காமலேயே இந்த உலகத்தில் அல்லாஹ்வை நேசித்துக் கொண்டிருந்த அடியான் ஈமான் என்ற அந்த ஒரு சிஃபத்தினால், ஒரு ஈமான், அவ்வளவுதான், இந்த ஈமான் வந்துருச்சுன்னா போதும்.
நீங்கன்னா ஒரு நான் முஸ்லிமுக்கு தாவா கொடுத்து களிமா சொல்லி கொடுத்து அல்லாஹ்னா யாருன்னு அவனுக்கு காட்டி கொடுத்து ஒண்ணும் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க பெரிய அகீதா கிளாஸ் அவனை மணிக்கணக்கா பயான் பண்ண வச்சு பல கிளாஸுக்கு அனுப்பி பல ஷேக்கிட்ட அவனை படிக்க வைக்க வேண்டியதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு நான் முஸ்லிமுக்கு களிமா சொல்லி கொடுத்து ஒரு 15-20 நிமிஷம் அவனுக்கு அல்லாஹ்வை பத்தி புரிய வச்சு, என்னப்பா நீ முஸ்லீம் ஆவறியா? ஆமாங்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீங்க சொன்ன உடனே நான் முஸ்லீம் ஆறேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே உனக்கு உலகத்துல இப்ப யாரை பிடிக்குன்னு கேட்டு பாருங்க, அல்லாஹ்னு தான் சொல்லுவான். உலகத்துல இப்ப உனக்கு யாரை பிடிக்குன்னு கேளுங்க, அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அந்த ஈமான் என்ற அந்த ஒரு சிஃபத் அப்படியே அல்லாஹ்வின் அன்பை அவனது உள்ளத்திலே மிகைக்க வைத்து விடுகிறது. அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், எத்தனை பேர் தெரியுமா, ஆண்கள் வர்றாங்க, அத்தா அம்மா வரல பரவாயில்ல நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்துடுறேங்கிறாரு. மனைவி வரல, பிள்ளைகள் வரல, பரவாயில்ல நான் எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு ஈமான் கிடைச்சா போதும், அல்லாஹ் கிடைச்சா போதும். பெண்கள், யார்? பெண்கள் பலவீனமானவர்கள், ஆதரவு இல்லாமல் வாழ முடியாத ஜீவன்கள் ஈமான் கொண்டுட்டாங்க. என்ன செய்யறது? என்னுடைய கணவர் மூமினாக ஆனால் நான் அவரோடு செல்கிறேன், இல்லை என்றால் என்னை எங்கேயாவது கொண்டு போய் தங்க வைங்க, எனக்கு அல்லாஹ் வேண்டும். 10 நிமிஷத்தில் உள்ளம் மாறுகிறது. நினைத்து பாருங்கள் அன்பானவர்களே, இதான் அல்லாஹ்வுடைய அன்பு. ஏன்? அடியான் அல்லாஹ்வுடைய இஹ்சானை, அல்லாஹ்வுடைய உபகாரத்தை நினைத்து விட்டால் அவனை விட வேறு யாரையும் நேசிக்க மாட்டான். எனவேதான் சலஃபுகள் சொல்வார்கள், நீங்கள் அல்லாஹ்வின் மீது அன்பு வர வேண்டும் என்றால் அவன் உங்கள் மீது செய்த நிஅமத்துகளை நீங்கள் சிந்திக்க ஆரம்பியுங்கள், அல்லாஹ்வின் மீது அன்பு தானாக வந்துவிடும். சரி, அப்ப நாளைக்கு அல்லாஹ்வை அடியான் பார்க்கும்போது அவனுடைய அல்லாஹ்வுடைய அழகு, சுப்ஹானல்லாஹ், அழகையே படைத்த அல்லாஹ் எவ்வளவு அழகாக இருப்பான் நினைத்து பாருங்கள். உலகத்திலே நீங்கள் பார்க்கக்கூடிய அழகுகள், மனிதர்களின் முகத்தின் அழகு, பறவைகளின் அழகு, மிருகங்களின் அழகு, அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இயற்கை, மலை, மழை, காற்று, மேகம், பூக்கள், இவ்வளவு அழகான காட்சிகளை எல்லாம் இந்த உலகத்திலே பிரம்மாண்டமாக படைத்து, இதெல்லாம் படைக்கப்பட்ட அழகு. இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் படைக்கப்பட்ட அழகு. அல்லாஹ்வுடைய அழகோ அது அவனுடைய தாத், அவனுடைய சிஃபத், படைக்கப்படாத அவனுடைய தன்னிலை அழகு எவ்வளவு இருக்கும் நினைச்சு பாருங்க. புரியுதா இல்லையா? படைக்கப்பட்ட அழகுன்னா தெரியுமா? இதெல்லாம் அவனுடைய லட்சோப லட்ச அழகனுடைய பங்கிலிருந்து கொஞ்சோனுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தையே பார்த்தா சஹாபி சொன்னாரு, சந்திரனுடைய அழகு ஒண்ணுமில்லாம போச்சுன்னார். ரசூலுல்லாஹ்வுடைய ஜாபிர் சொல்லுகிறார்கள், நான் ஒரு முறை வெளியே வந்தேன், பௌர்ணமி நாளாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு நிறத்தில் கோடு போட்ட ஒரு வெள்ளை உடையில் வெளியே வந்தார்கள். நீண்ட முடி வைத்திருந்தார்கள். ஃபரஐது இலா வஜ்ஹி ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தின் பக்கம் பார்த்தேன். சும்ம ரஐதுல் கமர், பிறகு சந்திரனை பார்த்தேன். பிறகு ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். பிறகு சந்திரனை பார்த்தேன். பிறகு ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். பிறகு சந்திரனை பார்த்தேன். பிறகு ரசூலுல்லாஹ்வை பார்த்தேன். பிறகு சந்திரனை பார்த்தேன். எனது பார்வையில் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அழகாக இருந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகு ரசூலுல்லாஹ்வுடைய அழகிலிருந்து கொஞ்சம். அந்த அழகை பார்த்தே பெண்கள் என்ன செய்தார்கள்? வகத்தஅன ஐதியஹுன்ன, ஆப்பிள வெட்டுறதுக்கு பதிலா எல்லாம் கையை வெட்டிக்கிட்டாங்க. வகுல்ன ஹாஷா லில்லாஹ் மா ஹாதா பஷரா இன் ஹாதா இல்லா மலக்குன் கரீம், இவர் மனிதனே கிடையாது, இவர் ஒரு மலக்குன்றாங்க. மலக்கு எவ்வளவு அழகா இருப்பார், சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த அழகை பார்க்கும் பொழுது மனிதனுடைய உள்ளம் எப்படி அன்பால் நிரம்பும். புரிஞ்சுங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். அல்லாஹ்வை பார்ப்பது போன்று என்றால் பார்க்கும்போது என்ன நிலை உனக்கு ஏற்படுமோ? நம்ம எல்லாம் சொல்றோம், அல்லாஹ்வை பார்ப்பதை போல வணங்க வேண்டும், பார்ப்பதை போல வணங்க வேண்டும், பார்ப்பதை போல வணங்க வேண்டும்.
சுட்ட தோசையை சுட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பார்ப்பதை போன்று என்று சொன்னால் நமது சிந்தனை செல்கிறதா? பார்க்கிறத போல வணங்கணுமா, பார்க்கிறத போல வணங்கணுமா, அடுத்து ஒன்று பக்கம் நின்றுறான். உடனே பார்க்கவில்லை என்றால் அவன் நம்மை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வை நீ பார்த்தால் உன்னுடைய உள்ளத்தின் நிலை எப்படி ஆகுமோ, உனது உள்ளத்திலே என்னென்ன உணர்வுகள் ஏற்படுமோ, உனது உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது என்னென்ன எண்ணங்கள் உருவாகுமோ அந்த எண்ணங்களோடு நீ வணங்க வேண்டும். புரியுதுங்களா தம்பிங்களா? புரிஞ்சா? அல்லாஹுவை நேரடியாக நீ பார்த்தால், அல்லாஹுவை நேரடியாக பார்த்தால் ஒரு மூமினுக்கு அல்லாஹுவின் மீது அன்பும் ஆசையும் அதிகரித்துவிடும். இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன தன்மைகளோடு, ஈமானிய தன்மைகளோடு இந்த உலகத்திலே நீங்கள் மரணித்தீர்களோ அதே ஈமானுடைய தன்மையோடு சொர்க்கத்திற்குள் செல்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த துன்யால என்னென்ன ஈமானுடைய சிஃபத் நமக்கு இருந்துச்சோ சொர்க்கத்துக்கு போகும்போது அதே ஈமானுடைய சிஃபத்தோடு சொர்க்கத்திற்கு போவோம். இல்லையா? புரியுதுங்களா? பிறகு வேற ஏதாவது குளறுபடி உள்ளத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்குங்க. இந்த உலகத்தில் ஈமானுடைய சிஃபத்து மட்டுமா உள்ளத்தில் இருக்கு? இருந்தாதான் பிரச்சனையே இல்லையே. என்னங்க? இருந்தாதான் பிரச்சனையே இல்லை. அண்ணன் தம்பி பிரச்சனை இருக்காது, கோர்ட்டுக்கு வேலை இருக்காது, என்ன சண்டைக்கு வேலை இருக்காது, வேலை செய்யற கடையில சண்டை இருக்காது, எல்லாமே நிம்மதியா போயிருக்குமே. என்னங்க? இந்த உள்ளத்துல வேற என்னென்னலாம் இருக்கு? என்ன இல்லைன்னு கேளுங்க பாய். அவ்வளவு கசமு உள்ளத்துல இருக்கு, அவ்வளவு கசம். எங்கே ஈமானுடைய தன்மைகளால் உள்ளம் நிரம்ப வேண்டுமோ அங்கே குஃபுருடைய துருவாடைகளும் குஃபுருடைய அசுத்தங்களும் அந்த உள்ளத்திலே அவ்வப்போது அப்ப இப்ப சொல்லி கொஞ்சம் எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அல்லாஹ் அப்படியே அனுப்பிடுவானா? وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ. அல்லாஹு தஆலா சொர்க்கத்துக்கு போகும்போது மூமினே நீ துன்யால வேணா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கலாம். எப்படி? அல் ஈமானு யஸீது வ யன்குஸ். நீ அப்படி இப்படி இருந்திருக்கலாம். ஆனா சொர்க்கத்துக்கு வரும்போது உன் உள்ளத்துல ஈமானுடைய தன்மைகளை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லா அசுத்தங்களையும் அல்லாஹ் கழட்டி கழுவி சுத்தமா எடுத்துவான். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். ஒரு சிஃபத் அல்லாஹ் சொல்றான். உள்ளத்தில் உள்ள குரோதங்களை, பொறாமைகளை, உள்ளத்தில் உள்ள குரோதங்களை, பொறாமைகளை அல்லாஹ் வெளியேற்றி விடுவான், எடுத்துரும். அப்படியே நஸஅனா என்ன தெரியுமா அர்த்தம்? நான் கவனிக்கிறீங்களா? நஸஅனா என்ன தெரியுமா அர்த்தம்? தெரியல. ஹஜ்ரத் இத பிடிச்சுக்கங்க, நல்லா கெட்டியா பிடிங்க, நல்லா கெட்டியா. இப்படி புடிச்சு புடுங்கி இழுக்கிறதுக்கு பேர் தான் நஸஅனான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நஸஅனான்னு அர்த்தம் ஒருத்தர் தர மறுக்கிறாரு, அதை புடுங்கி இழுத்துற வேண்டியது. அப்ப நீங்க உடனே நினைக்கலாம் அல்லாஹ்வுக்கு கஷ்டமா புடுங்கி இழுக்கணும்னு. இல்ல இல்ல, அந்த மாதிரி உள்ளத்துல இது இறங்கி கிடக்கு. எப்படி? அந்த குஃபருடைய சிஃபத்திற்கு பாருங்க, பொறாமை, பெருமை, மமத, கர்வம், புகழ விரும்புறது, இப்படி இதெல்லாம் உள்ளத்துல நல்லா இறங்கி போய் கிடக்கு. அடியில இருந்து அல்லாஹ் எல்லாத்தையும் கழட்டி எடுறான்றான். இப்படி மரத்தை எடுக்கிறோமா இல்லையா? வேற நோண்டி நோண்டி எல்லாத்தையும் கழட்டி சுத்தமா எடுத்து தூக்கி போட்டுருங்க. ஆள பியூரா சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். அதனாலதான் பாருங்க சொர்க்கத்துல அல்லாஹு தஆலா ஹூர் கணக்கு இல்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பான். சண்டை இருக்காது. இங்க ஒண்ணுக்கு மேல ரெண்டாவது கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அன்னைக்கே நீங்க நிம்மதியா மறந்துட வேண்டியதுதான். ஏன்? ஹலால் தான், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா செய்து, ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். ரசூல்ல அவங்க செஞ்சிருக்காங்க தான், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைதான், ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன். என்னப்பா அது அவசியம்தான், ஆனா நீங்க எதுக்கு செய்யணும்? வேற யாராச்சும் செய்யணுமே. நீங்க தானே இஸ்லாத்துக்கு தியாகம் பண்றதுக்கு, வேற யாருமே கிடைக்கலையா இஸ்லாத்துல முஸ்லிம்கள்ல?
வாழ்க்கை கொடுக்கணும். எத்தனையோ பேர் இருக்காங்க, நீங்க தான் வாழ்க்கை கொடுக்கணுமா? ஏன் ஏன் இது எதனால? பொறாம, எனக்கு அப்படிங்கிற அந்த போட்டி. சொர்க்கத்தில் அது கிடையாதுங்க. சொர்க்கத்தில் அதனாலதான் அல்லாஹ் தஆலா முஃமினே வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் நைம், உனக்கு அப்படியே மல்டிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும் ஹூர். அங்க ஏன் சொல்லுங்க? பொறாம இருக்காதுங்க. இங்க இருந்து வர்ற மேடமுக்கும் பொறாம இருக்காது. அவங்களும் அங்க வந்து பியூர் ஆயிடுவாங்க. பரவாயில்ல, அல்லாஹ் எத்தனை ஹூரை கொடுத்தா என்ன, அல்ஹம்துலில்லாஹ்ன்றுவாங்க. இங்க அந்த பொறாம உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏறி இருக்கிறதுனால we cannot share, we cannot எதை வேணாலும் நாங்க ஷேர் பண்ணிப்போம், எங்க ஹஸ்பண்ட நாங்க ஷேர் பண்ண மாட்டோம். சொர்க்கத்தில் அந்த பிரச்சனையே இல்லைங்க. பொறாம இல்லாததுனால நம்ம எத்தனை வேணாலும் ஹூரா அல்லாட்ட கேட்கலாம், பயப்படாதீங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த துன்யால ஈமானுடைய என்ன தன்மையோட நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களோ அந்த தன்மை ஃபுல்லாயிடும். வேற ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்க இங்க இந்த குஃப்ரு அந்த மாதிரி ஏதாவது சில தன்மைகள் இருந்தா அதையும் அல்லாஹ் கழட்டி எடுத்து சுத்தமா, அர்துன் தய்யிபத்துன் குலூபுன் தய்யிபத்துன் ரப்புன் தய்யிபன், அல்லாஹ்வும் சுத்தமானவன், சொர்க்கமும் சுத்தமானது. சுத்தமான உள்ளத்தோட மட்டும்தான் அந்த சொர்க்கத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதிப்பான். உங்களுக்கு யார் மேலையும் பொறாமை இருக்காது, உங்களுக்கும் யார் மேலையும் பொறாமை இருக்காது. உங்க அண்ணன் மேல இருக்காது, உங்க தம்பி மேல இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் மேல இருக்காது, எஜமான யார் மேலையும் இருக்காது. எல்லாம் ஃப்ரீயா போலாம். ஒருத்தர் வந்து கேட்டார், சில அறிவாளிகள் இருப்பாங்கல்ல நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி, இவங்க ரொம்ப படிச்சுட்டாங்க, ரொம்ப புத்தி போச்சு, அப்படித்தான். என்ன படிக்கும்போது ஒழுங்கா படிக்கணும், கிறுக்குத்தனமா படிச்சா அப்படித்தான் கிறுக்குத்தனமா சிந்திக்க வரும். அந்த மாதிரி 4-5 பேர் அந்த காலத்தில் இருந்தாங்க. அவர் வந்து கேட்டாரு, யார்கிட்ட? ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. அது எப்படி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நீங்க சண்டை போட்டீங்க, அப்ப அவர் தப்புங்கிறதுனால தானே சண்டை போட்டீங்க, நீங்க மரணிச்சுட்டா அவரும் நீங்களும் ஒரே சொர்க்கத்துக்கு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்லி. அங்க உங்களுக்கு போட்டி பொறாம இருக்காதா? உங்களா இல்ல சொர்க்கத்துக்கு அனுப்புறான் வச்சுக்கோங்க, அவங்களே அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புறான், நீங்க என்ன செய்வீங்க? எப்படி கேக்குறாங்க பாத்தீங்களா அறிவாளிங்க. இவங்க தான் அட்வான்ஸ் அறிவாளிங்க. நீ முதல்ல சொர்க்கவாசியா அதை பத்தி சிந்தி, உன்னுடைய அமல் எப்படி இருக்கு அதை பத்தி சிந்தி. நீ யாரை பத்தி சிந்திச்சிட்டு இருக்கிற? எந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுவோடு தோள் கொடுத்தார்களோ அவர்கள் சொர்க்கவாசியா, அவங்க சொர்க்கத்துக்கு எப்படி போவாங்க, எந்த சொர்க்கத்துக்கு போவாங்க? உனக்கு வேற சொர்க்கம், இவருக்கு அவருக்கு வேற சொர்க்கம் அல்லாஹ் கொடுப்பானா? இதுக்கு என்ன உன்ன என்ன அல்லாஹ் ஏஜென்ட் ஆக்குனானா சொல்லுங்க? இப்படி வந்து கேள்வி கேட்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். கேள்வி கேட்கப்பட்டவர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஞானத்தின் ஊற்று. அழகா பதில் சொன்னாங்க, நானும் முஆவியாவும் ஒரே சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்தில் ஒன்னா இருப்போம். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், எங்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் உள்ள அத்தனை அழுக்குகளையும் அல்லாஹ் கழட்டி இஹ்வானன், எங்களை சகோதரர்களாக ஆக்கி ஒரே சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இதை நீ ஏத்துக்கலன்னா உன் இடம் தான் வேற இடமா இருக்கும். புரியுதுங்களா? அன்பானவர்களே, அடுத்து வாங்க. என்ன சொன்ன? நீ இஹ்சான் என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள். யார் கேட்கிறா? யாருங்க கேட்கிறா? ஜிப்ரீல் கேட்கிறார்கள். நம்முடைய தீனுடைய 3வது ஹையர் ஸ்டேஜ் இது. 3வது ஸ்டேஜ்னு சொன்னா மேல இருந்து கீழே இறங்கி இங்க வந்துடாதீங்க. 3வது தரம்னா நம்ம வழக்கில் என்ன? ஒருத்தர் 3வது தரத்தில் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? என்ன இப்படி பார்ப்போம். எப்படி? ஓ, முதல் தரம்னா மேல இருக்காரு, 2வது தரம்னா கீழே வந்துட்டாரு, 3வது தரம்னா அதுக்கு கீழே போயிட்டாரு. இங்க அப்படி கிடையாது, இப்படி போகுது. இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாமுடைய டாப் தரத்தை பத்தி அந்த ஜிப்ரீல் கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், இஹ்சான் என்றால் என்ன? அக்பிர்னி அனில் இஹ்சான். மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது ஹையர் ஸ்டேஜை பத்தி சொல்றாங்க, லாஸ்ட் ரேங்க பத்தி சொல்றாங்க. அல்லாஹுவை நீ வணங்க வேண்டும், அல்லாஹுவை நீ பார்ப்பது போன்று,
அப்ப பார்க்கும்போது முதலாவது அல்லாஹுடைய அழகால், அல்லாஹுடைய அந்த இஹ்சானை நினைத்து, இப்படிப்பட்ட பேர் உபகாரியை நான் இன்று நேரில் கண்டுவிட்டேனே, உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய அன்பு நிரம்புமே, அப்படி அன்போடு நீ அல்லாஹுவை வணங்கு. இரண்டாவது, இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய, ஒரு கம்பீரமான, ரொம்ப பெரிய வீரமான, ரொம்ப துணிச்சலான, ரொம்ப பெரிய ஒரு ஒருத்தரை பத்தி நீங்க கேள்விப்படுறீங்க. அவரை நேர்ல பார்க்கும்போது, ஒரு பெரிய மன்னர்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு பெரிய அதிகாரி, அவரை நீங்க பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறீங்க. அவர் இப்ப அவருடைய உடையில, அவருடைய அந்த கம்பீரத்தோட, அவருடைய அந்த படை பலத்தோட நீங்க அவரை பார்க்கிறீங்க. எப்படி இருக்கும் உங்க உள்ள? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருக்கும்? அவர் மீதுள்ள பயம் கூடி, அவருடைய கம்பீரத்தால் அப்படியே நீங்கள் மெய் மறந்து நின்று விடுவீர்கள், இல்லையா? அல்லாஹ் அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹுடைய கம்பீரம் துல் ஜலாலி வல் இக்ராம், வயப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹுடைய ஜலால் கம்பீரம், அல் மஜீத் அல்லாஹ்வுடைய மாட்சிமை மகத்துவம், அல் அலி மிக மிக உயர்ந்தவன், அல் அதீம் மிக மிக மகத்தானவன். இப்படி கண்ணியம், மகத்துவம், உயர்வு, மதிப்பு, மரியாதை, இதற்கு அத்தனை சிஃபத்துகளையும் தன்னில் கொண்ட, அடக்கி ஆளக்கூடிய பேரரசன். இந்த மலீகி முக்ததிர். உலகத்தில் பேரரசர்கள் இருக்கலாம், ஆனா அவர்கள் எல்லா விஷயத்திலும் பெரும் வலிமை பெற்றவர்களாக இருக்க முடியாது. அவர்களுடைய படையால் அவர்கள் வலிமை பெற்றவர்கள், அவர்களுடைய ராணுவத்தால் வலிமை பெற்றவர்கள். அவர்களுடைய படை, அவர்களது ராணுவம் அவர்களை விட்டு விலகி கொண்டால் அவர்களுக்கு எந்த வலிமையும் இருக்காது, இல்லையா? சொல்லுங்க. ஒரு மன்னரை விட்டு அவருடைய ராணுவம் விலகிக்கு வச்சுங்க, அப்புறம் அவர் யாரு? தெருவில் போட்டு தான் அடிப்பானுவ. அவரை எங்க வச்சு அடிப்பானுவ? நாய் அடிக்கிற மாதிரி தெருவில் அடிச்சு தான் சாவு அடிப்பானுவ. பாத்தீங்களா இல்லையா வரலாற? உங்க காலத்தில் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவரை விட்டு அவருடைய மந்திரிகள் விலகி கொண்டால், அவருடைய ராணுவங்கள் விலகி கொண்டால், அவருடைய சிப்பாய்கள் விலகி கொண்டால், ரோட்ல போற தெருநாய்க்காவது கொஞ்சம் மதிப்பு இருக்கும். அந்த மதிப்பு கூட அவருக்கு இருக்காது. அன்பானவர்களே, அல்லாஹுடைய ஜலாலியத், அல்லாஹுடைய அஸமத், ஸாத்தி அவனுக்குள் உள்ளது. எந்த படைப்பின் தேவையில்லாமல் அவன் கம்பீரமானவன். அவனிடத்தில் ஜிப்ரீல் இல்லை என்றாலும், மீகாயில், இஸ்ராஃபில் இல்லை என்றாலும் அவன் கம்பீரமானவன். அல்லாஹ்விடத்திலே வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லா ஹு, அல்லாஹ்வுடைய ராணுவங்களோ அவனை தவிர யாரும் அறிய முடியாத அளவுக்கு இருக்கின்றன. அவன் தனியாகவே கம்பீரமானவன். அத்தோடு எந்த ராணுவத்தாலும் மிகிக்க முடியாத ராணுவத்தை உடையவன். அப்ப அவனுடைய கம்பீரம் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த கம்பீரம் வல்லபை துல் குவத்தில் மத்தீன். அல்லாஹ் தன்னை எப்படி சொல்கிறான்? துல் குவத்தில் மத்தீன், ரொம்ப வலிமை மிக்கவன். இந்த மலீகி முக்ததிர், எல்லாவற்றின் மீதும் முழுமையான ஆற்றல் பெற்றவன். குன் என்ற வார்த்தையால் இந்த பிரபஞ்சத்தையே படைத்தவன். இன்னமா அம்ருஹு இதா அராத ஷைஅன் அன் யகூல லஹு குன் ஃபயகூன். அவ்வளவுதான். ஃபசுப்ஹானல்லதீ பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷை. 7 வானங்களின் ஆட்சி அவனுக்குள்ளது, 7 பூமிகளின் ஆட்சி அவனுக்குள்ளது, கடலின் ஆட்சி அவனுக்குள்ளது, மேகங்களின் ஆட்சி அவனுக்குள்ளது. மா ஃபௌகல் அர்தி வ மா தஹ்த ஸரா. பூமிக்கு மேல் உள்ளது, பூமிக்கு கீழ் உள்ளது, வானத்திற்கு மேல் உள்ளது, வானத்திற்கு கீழ் உள்ளது, அவற்றுக்கு மத்தியில் இருப்பது எல்லாம் அவனுக்கு. வலில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். இப்படிப்பட்ட ஆட்சியுடைய அந்த கம்பீரமிக்க அல்லாஹுவை நாளை மறுமையிலே இந்த பலவீனமான சாதாரண அடியான் பார்த்தால், நினைச்சு பாருங்க,
நம்முடைய உள்ளத்தை எப்பேற்பட்ட பயமும் அந்த நடுக்கமும் அவனுடைய கம்பீரமும் நமது உள்ளத்திலே நிறைந்திருக்கும் என்று. பார்க்காமலேயே அல்லாஹ்வுடைய பயம் எவ்வளவு வருது, பார்க்காமலேயே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இல்லையா? தனிமையில் இருக்கும்போது சிந்திச்சு பார்க்கணும், அப்பதான் பயம் வரும். பார்க்காமல் இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சிந்திப்பதால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்படுகிறது. பார்த்தால் எத்தகைய பயம் இருக்கும்? அன்பானவர்களே, இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இஹ்சான் என்றால் என்ன? அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீ அல்லாஹுவை வணங்க வேண்டும், நீ அவனை பார்ப்பது போன்று. அதாவது நீ அவனை பார்த்தால் எப்படி நீ அவனை நேசிப்பாயோ, அவனுடைய அன்பு உனது உள்ளத்தில் ஏற்படுமோ, அவனை பார்த்தால் உனது உள்ளத்திலே அவன் மீது எந்த அளவு பயம் பிறக்குமோ, அந்த அன்போடும் அந்த பயத்தோடும் அல்லாஹுவை வணங்க வேண்டும். புரியுதுங்களா இல்லையா? அந்த சிஃபத்து வரணும். அதுதான் இஹ்சானுடைய சிஃபத்து. இப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை இடங்களில் முஹ்சின்களை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்கிறானே, இவர்கள் அல்லாஹுவால் நேசிக்கப்படுவதற்கு மிக மிக தகுதியானவர்களா இல்லையா? அல்லாஹுவால் நேசிக்கப்படுவதற்கு எல்லா முஃமின்களும் தகுதியானவர்கள். ஆனால் கூடுதலாக இவர்களிடத்திலே ஒரு சிஃபத் இருக்கிறது. கூடுதலாக இவர்களிடத்திலே ஒரு சிஃபத் இருக்கிறது. இவர்கள் அல்லாஹுவை வணங்க நின்றுவிட்டால் நாளை மறுமையில் அல்லாஹுவை இவர்கள் பார்த்தால் எந்த அளவு அல்லாஹுடைய முஹப்பத்தால் இவர்களது உள்ளம் நிரம்புமோ, எந்த அளவு அல்லாஹுடைய பயத்தால் இவர்களது உள்ளம் நிரம்புமோ, அதே பயத்தோடு அதற்கு நெருக்கமாக, அதே அன்போடு அதற்கு நெருக்கமாக அவர்கள் அல்லாஹுடைய இபாதத்தில் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் கொஞ்சம் நமக்கு லேசாக்குனாங்க. ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கிறான். என்னுடைய ரப்பு என்னை பார்க்கிறான், அவனது பார்வை என்னை விட்டு மறையவில்லை. என்னுடைய பேரரசன் என்னை பார்க்கிறான். என்னுடைய முஹ்சின், நம்முடைய முஹ்சின்லயே பெரிய முஹ்சின் யாருங்க? நம்முடைய முஹ்சின்ல பெரிய முஹ்சின் யாரு? முஹ்சின்னா என்னன்னு தெரியல தானே? முஹ்சின்னா தமிழ்ல நம்ம எடுத்த உடனே ஒரு உதாரணம், சின்னமா ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, நல்லது செய்பவர். என்ன அர்த்தம்? நல்லது செய்பவர், உதவி செய்பவர், நன்மை செய்பவர். உனக்கு ஒருத்தர் உபகாரம் செஞ்சாருன்னா அவர் உனக்கு ஒரு முஹ்சின். இந்த முஹ்சின்கள்லயே பெரிய முஹ்சின் யாரு? அல்லாஹ். இல்லையா? புரியல உனக்கு? இப்ப புரிஞ்சா இல்லையா? நமக்கு எவ்வளவோ பேர் உபகாரம் செஞ்சிருக்கலாம். இந்த எல்லா உபகாரமும் யாருடைய உபகாரத்தால் செய்யப்பட்டது? அல்லாஹ்வுடைய உபகாரத்தினால் செய்யப்பட்டது. ஏன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? சாரி தாரீஃப், சப் தாரீஃப் அல்லாஹ் கே லியே. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. ஏன் மத்தவங்க செய்யலையா? அல்லாஹ் மட்டும் தான் நமக்கு செஞ்சிருக்கானா? மற்றவர்கள் செய்தாலும் அவர்கள் செய்தது அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து செய்தார்கள். இப்ப ஒருத்தர் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தாருங்க, ஒருத்தர் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு, அல்லது உங்களுக்கு ஒருத்தர் ஏதாவது உதவி செஞ்சார். இது என்ன அவரா படைச்சு கொண்டு வந்தாரா? இது அவரா உருவாக்குனாரா? ஹல் மின் காலிகின் கைருல்லாஹ் யர்சுகுக்கும். அல்லாஹ் கேட்கிறான், கொண்டு வாடா மனுஷனே, என்னை தவிர உனக்கு இந்த துன்யால ரிஸ்க் கொடுக்கிற யார் இருக்கா? என்னை தவிர இந்த துன்யாவில் ரிஸ்க் அளிப்பதற்கு உனக்கு யார் இருக்கிறார்கள்? கொண்டு வா பாப்போங்க. யா அல்லாஹ், இந்த துன்யால யார் எதை கொடுத்தாலும் சரி அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து அவர் நமக்கு கொடுக்கின்றார். இல்லையா? அதனாலதான் நம்ம ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. தாய் கொடுத்தாலும், தந்தை கொடுத்தாலும், சகோதரன் கொடுத்தாலும், அண்டை வீட்டார் கொடுத்தாலும், யார் கொடுத்தாலும் சரி எல்லாம் அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து கொடுக்கிறார்கள். அதனாலதான் நம்மள மாதிரி குறுகிய அறிவுள்ளவர்களுக்கு,
கொஞ்சம் தலகணம் வந்துடக்கூடாது, காசு பணம் வந்தா ஏழைகளை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களிலும் அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகுன் இல்லையா மௌலானா? எங்க பார்த்தாலும் அல்லாஹ் இப்படித்தான் சொல்றா, டேய் நான் கொடுத்ததுல இருந்து குடுறா பிச்சைக்கார பேலங்கறான். எப்படி சொல்றா? என்ன சொல்றா? நீ என்ன பெருசா செஞ்சு கிழிச்சுட்ட, நீ என்ன பெருசா சம்பாரிச்சு கிழிச்சிட்ட, டேய் நான் கொடுத்ததுடா குடுறா நீனு அப்படிங்கறான். புரியுதா இல்லையா? இங்க வந்து கிலோ கணக்கில் உட்காந்துக்க கூடாது. என்ன அப்படி கொடுத்தோன்னா பத்தியா கிச்சனா படம் அல்லாஹ் பிச்சைக்காரன் தூக்கி நரகத்தில் போட்டுருவான். யா அய்யுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். பிச்சைக்கார பேடாடினே, பிச்சைக்கார பைய. நான் தான்டா பணக்காரங்கிறான் அல்லாஹ் தஆலா. நான் தான் எல்லாருமே பிச்சைக்காரங்கிறான். யார யாரு? உலகத்தில் உள்ள அத்தனை பணக்காரனையும் அத்தனை மன்னர்களையும் அல்லாஹ் பிச்சைக்காரங்கிறான், ஃபக்கீர் இருக்கிறான். ஏன் தெரியுமா? அதுல ஒரு ஹிக்மத் என்ன தெரியுமா? நம்மள நம்ம கனினே சொல்ல முடியாதுங்க. ஏன் தெரியுமா? நீங்க சொல்லுங்க, யாராவது இன்னும் வேணும்னு எனக்கு ஆசை இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் பி முझे चाहिए அப்படின்னு சொல்லாதவங்க யார் இருக்கா? சொல்லுங்க. யாருங்க இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன உஸ்மான் பாய், உலகத்தில் हजरत मुफ्ती साहब बस मैं कमा लिया पैसा, इससे ज्यादा मुझे कुछ भी नहीं चाहिए बस அப்படின்னு யாராவது இருக்காங்களா? அவர் போய் சொல்றான்னு அர்த்தம். ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க வயல் இருந்தால் இரண்டாவது தங்க வயலை ஆசைப்படுவான், இரண்டாவது தங்க வயல் இருந்தால் மூன்றாவது தங்க வயலை ஆசைப்படுவான். இருக்கலாம் யார் மாதிரி? ரசூலுல்லாஹ் மாதிரி, அபூபக்கர் மாதிரி, உமர் மாதிரி, அந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வாலே உன்க தில் மாஷா அல்லாஹ். பொதுவான மனிதர்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு தங்க வாதி, பா சுப்ஹானல்லாஹ். வாதினா என்ன? ரெண்டு மலைகளுக்கு இடையில உள்ள பெரிய பெருவெளியை தான் வாதின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தங்கத்தால் நெப்புனா கூட பக்கத்தில் எட்டி பார்ப்பானா, அதுக்கு மேல ஏறிக்கிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலியா இருக்குது, அந்த இடத்துலயும் தங்கத்தால் நெப்புனா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. புரிஞ்சா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், ஒரு பிச்சைக்காரன் கேவலமா சொல்ல நினைச்சுக்காதீங்க. சும்மா ஒரு அது வந்து அது பிச்சை எடுக்கிறது எவ்வளவு பெரிய தப்பான செயலுங்கிறதுக்காண்டி சொல்றேன். புரியுதா? ஒரு பிச்சைக்காரர் பாய் ஒரு வீட்டுல போய் அம்மா தாயே சாப்பாடு போடுங்கிறாரு. சரியா? அவங்க சாப்பாடு போட்டாங்க. சரியா? அவர் அந்த சாப்பாடை வாங்கிட்டு அல்லான்னு போய் சாப்பிட்டுட்டு, அல்லாஹ் சாப்பாடு கேட்டேன், ஒரு வீட்டுல சாப்பாடு கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் இனிமே எனக்கு அடுத்த வேலைக்கு பாத்துக்கிறேன்னு போய் தூங்கிடுவார் அவரு. திரும்ப அடுத்த வீட்டுல போய் அம்மா தாயே பசிக்குதுன்னு கேட்பான். சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள்கிட்ட வந்து கேட்பான், பாய் பசிக்குது பாய், 2 இட்லி வாங்க கூட காசு இல்ல பாய். நீங்க 50 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அதே போல பக்கத்துக்கு உள்ளவன்டையும் போய் பசிக்குது பாய், இட்லி சாப்பிடுறதுக்கு 2 இட்லி சாப்பிடுறதுக்கு 20 ரூபா காசு கொடுங்க பாய்மா. புரியுதா? இப்ப நம்ம யாரு சொல்லுங்க? நம்மளும் அல்லாட்ட அப்படித்தானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க. யாராவது நான் அல்லாட்ட காசையே கேட்கறது இல்ல, நான் அல்லாட்ட காசையே கேட்கறது இல்ல, பணத்தையே கேட்கறது இல்ல, கேட்கறதெல்லாம் ஈமான் சொர்க்கமா தான் கேட்டுட்டு இருக்க சொல்ல முடியுமா? ஒரு வருஷத்துக்கு அளவுக்கு சாப்பாடு நம்ம வீட்டுல இருந்தாலும் கூட, 2 வருஷத்துக்கு தேவையான பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் கூட, யா அல்லாஹ் என் துன்யால பரக்கத்து கூட அல்லாஹ், யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு வேலையை கொடுத்துரு அல்லாஹ், யா அல்லாஹ் லட்சமா இருக்கு அல்லாஹ், இது கோடியா மாறணும் அல்லாஹ். எப்படி சொல்லுங்க? அல்லாஹ் அதனாலதான் நம்மளை பார்த்து சொன்னா, டே பிச்சைக்காரன்டா நீங்கிறான். யா அய்யுஹன் நாசு அன்துமுல் ஃபுகரா தும் ஃபகீர் முஹ்தாஜ் ஹே தும். அல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். அல்லாஹ் மிகப்பெரிய புகழாளன். புரிஞ்சா இல்லையா? அல்லாஹ் எதுக்கு சொல்றான்? அன்ஃபிகு மிம்மா ரஸக், நாம் கொடுத்ததிலிருந்து நீங்கள் கொடுங்க. இப்ப திரும்ப விஷயத்துக்கு போவோம். அப்ப இந்த உலகத்துல யாரு நமக்கு எதை செஞ்சாலும் சரி, அது யார் செஞ்சு கிடைக்கப்பட்டது? அல்லாஹ் செய்துதான் நமக்கு கிடைக்கப்பட்டது. அவர் ஒரு வசீலா, அவ்வளவுதான். சரி. அப்ப அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஹ்சான் என்றால் என்ன? நீங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும், அல்லாஹுவை நீங்கள் பார்ப்பது போல. அல்லாஹுவை பார்த்தால் என்ன நிலைகள் உங்களுக்கு ஏற்படும்? உங்களது உள்ளத்திலே அல்லாஹுவின் மீது அன்பு ஏற்படும். உங்களது உள்ளத்திலே
அல்லாஹ்வின் மீது பயம் ஏற்படும். அப்ப இந்த சிஃபத் இருக்கிறதே ஈமானுடைய சிஃபத்துல ரொம்ப டாப் சிஃபத். ஈமானுடைய ஒரு முஸ்லிமுடைய சிஃபத்துல ரொம்ப டாப் சிஃபத். எத்தனை மணிக்கு அதான் இன்ஷா அல்லாஹ் முடிச்சிடலாம். அதுக்குள்ளார முதல்ல ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் போய் நீங்க தேடுங்க குர்ஆன்ல. அன்பானவர்களே, இந்த இஹ்சான் என்ற சிஃபத்து உள்ளத்தில் வந்துவிட்டால் அப்புறம் பார்க்கணுமே, இந்த சிஃபத்து இந்த கைஃபியத் உள்ளத்தில் வந்துவிட்டால் அந்த சிஃபத்துடைய அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதனால யாராவது தயவு செய்து தன்னைத்தானே தன்னை பற்றி தாம் படா முஹ்சின்ஹன் எண்ணி வச்சிருந்தா அவங்களுக்கு ஆஜிஸான தர்காஸ்து, இந்த சிஃபத்லாம் இருக்கான்னு பாருங்க. அல்லாஹ் சொல்ற இந்த அடையாளம்லாம் இருக்கான்னு எழுதி வச்சு பாருங்க. கொஞ்சத்தை மட்டும் இப்ப சொல்றேன். அப்படி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இதுல பரக்கத்து கூட அல்லான்னு கேளுங்க. இல்லையா சும்மா நம்மளையே நம்ம ஏமாத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்கோம், நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். சரியா? இப்ப அந்த சிஃபத்துல கொஞ்சம் பாப்போமா? முதலாவதா பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆலு இம்ரான் 3வது அத்தியாயம் அதுல 133ல இருந்து சரிங்களா 134 135 136 வரைக்கும் போய் படிச்சு கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இஹ்சானை பற்றி சொல்லக்கூடிய நம்ம தர்த்தீப நுசூலில பார்த்தீங்கன்னா இது முதல் வசனமாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இந்த வசனத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 134 3ல அல்லாஹ் முஹ்சின்களை நேசிக்கிறான் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதுக்கு முன்னாடி பக்ராலேயே இஹ்சானை பற்றிய நிறைய வசனங்கள் வருது. புரியுதுங்களா? அந்த முஹ்சின்களை அல்லாஹ் நேசிக்கிறேன் என்று சொல்கிறானே அது சூரத்துல் ஆல இம்ரானுடைய இந்த 134. இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சிஃபத்துகளை சொல்கிறான். அதுல முதலாவது பாருங்க, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதில், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதில், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதில், அல்லாஹ்வுடைய கவனிக்கணும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதில், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடைவதில் அவர் ரொம்ப ஸ்பீடா போவாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன அர்த்தம்? அது என்ன மன்னிப்பு அங்க ஏதோ அங்க அல்லாஹ் வச்சிருக்கிறானா? அல்ல சொர்க்கம் அங்க ஏதோ, சொர்க்கம் கண்டிப்பா அங்க இருக்கு, மன்னிப்பு அங்க இருக்கு. அதை அடையிறதுக்கு ஏதாவது பைக் மேல உட்காந்து கார் மேல உட்காந்து ரேஸ் பண்ணா போயிடலாமா? கேட்கறது புரியுதா இல்லையா? அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதற்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் அவர்கள் விரைந்து ரொம்ப ஸ்பீடா, அதுவும் எப்படி ஸ்பீடான்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள பாப்பாராம். அவரும் இதே போல இருந்தாருன்னா உடனே அவரை விட அவர் ஸ்பீடா போக ஆரம்பிச்சிருவாராம். புரிஞ்சா இல்லையா? இப்ப நீங்க ஹைவேல கார் ஓட்டுறீங்கப்பா, கார் ஓட்டும் போது 2 காரும் ஒரே சமமா போயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? 2 பேரும் சேம் ஸ்பீட்ல போறீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க அவரை முந்திரன்னா என்ன செய்வீங்க? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அல்லாஹ் சொல்றான் இந்த முஹ்சின்கள் எப்படி என்றால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அடைவதில் சொர்க்கத்தை அடைவதில் மற்றவர்களை விட ஸ்பீடா போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்கங்கறான். எப்படி? கேள்வி கேட்கிறது புரியுதா? அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அங்க இருக்குங்க, அல்லாஹ்வுடைய சொர்க்கம் எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் சொர்க்கம் எங்க இருக்கு? மறுமையில இருக்கு. மறுமையில தானே இருக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு சொர்க்கமும். அப்ப அதை அடையிறதுக்கு ஸ்பீடா போறதா இருந்தா என்ன அல்லாஹ்ட்ட புராக்கா கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு புராக்கு கூட சீக்கிரமா நான் வந்துருன்னு சொல்லிட்டு அதையா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் உங்களுக்கு உறுதி செய்யக்கூடிய அமல்களில் எதை கொண்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு உறுதியா கிடைக்கும்? பாவங்களை விட்டு விலகுவதில், இபாதத்துகளை செய்வதில். எதன் மூலமாக சொர்க்கம் கிடைக்கும்? தடுக்கப்பட்ட விஷயங்களை விட்டு விலகுவதில், அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை செய்வதில். புரிஞ்சுச்சா இல்லையா?
அப்ப அல்லாஹு தஆலா மன்னிப்பின் பக்கம் விரையுங்கள், சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்கள், அதுவும் ஸ்பீடா, அவரை விட நீ ஸ்பீடா வரணும், அப்பதான் நீ முஹ்சின்ங்கறான். அப்ப என்ன அர்த்தம்? எந்த நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு மன்னிப்பை தேடி தருமோ, எந்த அமல் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை உறுதி செய்யுமோ, அத நீ எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னா, பாரு, உன் கூட்டாளியை பாரு, உன் அண்ணனை பார், உன் தம்பியை பார், உன் முஹல்லாக்காரங்களை பார். எது விஷயத்துல பார்க்க அல்லாஹ் சொல்றான்? அமல் விஷயத்துல பார்க்க சொல்றான். நம்ம அமல் விஷயத்துல பார்க்கறதே இல்ல, மால் விஷயத்துல தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? மத்தவங்க செய்யற அமலே தெரிய மாட்டேங்குது நமக்கு, மத்தவங்க செய்யற குறை தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எப்படி இருக்கு? அவங்களுடைய அமலை பாருங்க, பார்த்துட்டு யா அல்லாஹ் நான் அவரை விட அதிகமா செய்யணும், அல்லாஹ் காட்டுறதுக்கு இல்ல, சொல்றதுக்கு இல்ல, ரகசியமா பார்க்கணும். அந்த பாய் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மஸ்ஜிதுக்கு வந்துடுறாரா, நான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருவேன். அவர் 15 நிமிஷமா, நான் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியேன்னு சொல்லி, புரியுதா இல்லையா? இப்படிப்பட்ட அந்த போட்டி வேகத்தை அல்லாஹ் சொல்கிறான் முஹ்சின்களுடைய சிஃபத் என்று. இப்ப இந்த ஒன்னை எடுத்தாலே போச்சு நம்மெல்லாம். என்ன நம்ம என்ன சொல்றோம்? அரே भाई मैं कितना अच्छा हूं मालूम है, वो नमाज को कजा करता, शुक्र करो मैं इमाम सलाम फेरने के पहले आ जाता. நம்ம என்ன சொல்றோம்? அவன் பள்ளிக்கே வர்றதில்ல, அல்லது எப்பயாவது எங்கேயாவது தொழுதுகிட்டு இருக்கிறான், வக்த விட்டுவிட்டு, நீ சுக்குர் பண்ணு இமாம் சாப், நீ சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடியாவது நான் வந்துடுறேன்ல அப்படிங்கிறான். உருப்படுமா இது? இது உருப்படுமா சொல்லுங்க? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அங்க பாருங்க, அலி அல்லாஹ் அக்பர், அவங்கள பத்திலாம் நமக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? கலீஃபா உமருக்கு ஒரு தடவை போறாங்க. போனா ஒரு வீடு ஊர் ஓரத்தில், அந்த வீட்டில் பார்க்குறாங்க, அனுமதி கேட்டு போறாங்க. அது இவ்வளவு தூரத்தில் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி பார்த்தா கண்ணு தெரியாத ஒரு கிழவி, கண்ணு தெரியாத கிழவிங்க, வயசான கிழவி. வீடெல்லாம் பார்த்தா கூட்டி சுத்தம் பண்ணி எல்லாம் இருக்கு. கேக்குறாங்க, பாட்டி தண்ணி இருக்கா? தண்ணி இருக்கு, மற்ற தேவைகள்லாம் அதுவும் இருக்கு, வீடெல்லாம் இவ்வளவு கிளீனா இருக்க, யாரும் உங்களுக்கு தண்ணி கொண்டாந்து குடிச்சா? உனக்கு யாராவது புள்ள இருக்காங்களா? உனக்கு யாராவது பேர இருக்காங்களா? உனக்கு யாராவது அண்ணன் தம்பி இருக்காங்களா? அந்த பாட்டி சொல்லுது, யாருமே இல்லப்பா வாங்குது. எப்படி இப்படி இருக்குது எல்லாமே? யாரோ தெரியல, ஒருத்தர் வர்றாரு, எனக்கு தேவையான எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாமே செஞ்சுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கலீஃபா உமருக்கு ரொம்ப இதா போச்சு. அடுத்த நாள் சுபு தொழுதுட்டு வர்றாரு. சுபு தொழுதுட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பாக்குறாரு. வந்து பார்த்தா வீடுகள்லாம் கரெக்டா இருக்கு, தண்ணிலாம் இருக்கு. இவருக்கு ஒரே டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா இது? என்ன பாட்டி, நான் காலையில சுபு தொழுதுட்டு எல்லாம் கொஞ்சம் மற்ற அவசிய வேலைகளை முடிச்சிட்டு அதிகாலையில வந்திருக்கிறேன், அதுக்குள்ளார தண்ணி இருக்குது, மற்ற தேவைகள் எல்லாம் இருக்குது, அது என்னன்னு தெரியலப்பா அப்படின்னு. அடுத்த நாள் சுபு தொழுத உடனே வர்றாங்க, அப்பயும் பார்த்தா ரெடியா இருக்கு. பார்த்தாங்க, இது என்னடா அது வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபுக்கு முன்னாடியே போனாங்க. சுபுக்கு முன்னாடியே போனா ஒருத்தர் வெளியே வர்றாரு, தவான்னு பாஞ்சு போய் பிடிச்சுட்டாங்க. யாரு? கலீஃபா உமர். அப்ப அவர் கலீஃபாவா இல்ல, அப்ப யார் கலீஃபாவா இருந்திருப்பா? பிடிக்கப்பட்டவர் அபூபக்கர் கலீஃபா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கலீஃபாவா இருக்கும்போது பாத்தீங்களா? அப்ப உமர் சொல்றாங்க, கலீஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபாவே, இதை நீங்கள் எங்களுக்கு ஏவி இருக்க வேண்டாமா? இந்த கஷ்டத்தை நாங்கள் செய்திருப்போமே, நீங்கள் கலீஃபாவாக இருக்கின்றீர்களே. சொல்றாங்க, உமரே, இதை நான் கலீஃபாவாக பொறுப்பேற்பதற்கு முன்பிலிருந்தே செய்து கொண்டிருக்கிறேன். இதை நான் கலீஃபாவாக பொறுப்பேற்பதற்கு முன்பிலிருந்தே செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இந்த கிலாஃபத்துடைய பொறுப்பு என்னை இந்த நன்மையிலிருந்து தடுத்து விடக்கூடாது. பார்த்தீங்களா? அந்த நேரத்தில்
அல்லாஹ் பாருங்க, அல்லாஹு தஆலா அபூபக்கருடைய அந்த அமலை நமக்கு படிப்பினையாக பாடமாக ஆக்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததால் இந்த அமலை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். உமர் அங்க போக வச்சு பார்க்க வச்சு, உமர் அப்ப கூட சரி பாட்டி வந்தேன், சரி நீங்க செஞ்சிட்டீங்களா, சரி நாளைக்கு வரேன்னு திரும்ப நாளைக்கு 10 மணிக்கு போயிருந்தா பார்த்திருக்க முடியாது, நாளைக்கு லொஹருக்கு பின்னாடி போயிருந்தா பார்த்திருக்க முடியாது. உமரும் இங்கே போட்டி போடுகிறார். அது எப்படி நான் காலையில வர்றேன் அதுக்கு முன்னாடியே, அப்ப அதுக்கு முன்னாடியே போய் பார்ப்போம், அப்ப அதுக்கு முன்னாடியே போய் பார்ப்போம்னு பார்க்கும் பொழுதுதான் அங்க அபூபக்கரை பார்க்கிறார். அன்பானவர்களே, இது போட்டி. இது என்ன? உஸ்மான் எந்திரிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஷ்டம் பசிக்குது சஹாபாக்களுக்கு, தபூக் போருக்கு போனோம், வாகனம் இல்ல, என்ன செய்யறது, இருக்கிற வாகனம் கம்மியா இருக்கு. உஸ்மான் எந்திரிச்சாங்க, யா ரசூலுல்லாஹ் 100 ஒட்டகம் தரேன்னாங்க, ஃபுல் சாமானோட உட்கார்ந்துட்டாங்க. திரும்ப எந்திரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், 10 இன்னும் வேணும், அதான் கொடுத்துட்டோம்னு சும்மா உட்கார்ந்துருந்தாங்களா? அன்றைய தினம் உஸ்மான் என்ன வைத்திருந்தாரோ அத்தனையும் கொடுத்து விடுகிறார். 200 300, முதல்ல கொடுத்த 100 அல்லாம 200 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகமே. அப்புறம் அடுத்து கேட்கிறாங்க 300 ஒட்டகங்கள், 100 200 300 300 600 ஒட்டகங்களை கொடுத்து விடுகிறார். மொத்த சாமானோட கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறிட்டு துஆ செஞ்சாங்க, மா அலா உஸ்மான மின் பாத், இன்றைய தினத்திற்கு பிறகு உஸ்மான் எதை செய்தாலும் அது அவருக்கு குற்றமாகாதுன்றாங்க. இன்றைய தினத்திற்கு பிறகு உஸ்மான் எதை செய்தாலும் அது அவருக்கு குற்றமாகாது. இது போட்டிங்க. இதே தபூக் போர்ல அபூபக்கரும் கொண்டு வந்தாங்க, உமரும் கொண்டு வந்தாங்க. உமருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு, உமருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. இன்ஷா அல்லாஹ் ஆஜ் மை வின் ஹோ கயான்னு. ஆஜ் எதை பார்த்து அவங்க ஆஜ் மை வின் ஹோ கயான்னு சொன்னாங்க? கொண்டு வந்த சாமான பார்த்தாங்க. அபூபக்கர் கொண்டு வந்தது கொஞ்சமா இருந்துச்சு, உமர் கொண்டு வந்தது நிறைய இருந்துச்சு. அந்த எண்ணிக்கையை பார்த்துட்டு அளவை பார்த்துட்டு உமர் நினைச்சாங்க, சொல்லுங்க கொஞ்சம், ஆஜ் மை வின் ஹோ கயா, மை ஃபர்ஸ்ட் ஆ கயான்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, உட்கார்ந்தாங்க. என்ன செய்தி? யா ரசூலல்லாஹ், இந்த அருக்கு நீங்க கேட்டதுக்கு நாங்க கொண்டு வந்தோம். அபூபக்கரையும் பார்த்தாங்க, அபூபக்கர் கொண்டு வந்தது கம்மியா தான் இருந்துச்சு. உமரை பார்த்தாங்க, உமர் கொண்டு வந்தது நிறைய இருந்துச்சு. முதல்ல உமர்ட்ட இருந்த கேள்வி ஆரம்பமே, எப்படி? ஏன்னா அவர் தானே நினைச்சிட்டு இருக்கிறாரு ஐ எம் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு. உமரே என்னங்க கொண்டு வந்தீங்கன்னு. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு எப்படியாவது அபூபக்கரை மிஞ்சிருன்னு சொல்லிட்டு பாதிய வீட்டுல வச்சுட்டு பாதிய கொண்டு வந்துட்டோம் யா ரசூலல்லாஹ் அப்படிங்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை பார்க்கறாங்க. அபூபக்கரே, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? ஒரே வார்த்தை சொல்றாங்க அபூபக்கர், யா ரசூலல்லாஹ், தரக்துல்லாஹ வ ரசூலஹு ஃபில் பைத், அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டில் வைத்துவிட்டு மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேங்கிறாங்க. உமர் அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். அபூபக்கரே, உங்களை எங்களால் எப்போதும் முந்த முடியாது. அடுத்து என்ன சொல்றாரு? அபூபக்கரே, உங்களை எங்களால் எப்போதும் முந்த முடியாது. அழுகிறார். இது போட்டி. நம்ம என்ன செய்யறோம்? இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஐஆர்ஜிசிக்கு ஒரு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க நம்ம ஒரு அறிவிப்பு செய்யறோம், ஐசா ஜரூரத் ஹே, குछ டொனேஷன் சாஹியே. இப்படி பார்ப்போம், நமக்கு முன்னாடி யாருப்போம், அவர் ஒரு 10,000 ரூபாய் போட்டாருன்னு வச்சுக்கலாம். அவர் தான் 10,000 ரூபாய் போட்டாரு, நம்ம இப்ப 1000 ரூபாய் கொடுத்தா போதும் நினைக்கிறோமா இல்லையா? उदाहरण ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துறான்னு வச்சுக்கலாம், वो तो 1 लाख रुपया दे दिया, जरूरत ही पूरा हो गया, मुझे क्यों देना है? எவ்வளவு முட்டாளா இருக்கும் பாத்தீங்களா, எவ்வளவு மடையர்களா இருக்கிறோம் பாத்தீங்களா. நீ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தியா, இந்தாங்க ஐயா ஜிசி, நான் 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் எழுதிக்கணும். இது போட்டி இல்லையா? அல்லாஹ் அந்த போட்டி போட சொல்கிறான். முஹ்சின்கள் யார்? அவங்களுடைய சிஃபத்துடைய முதல் சிஃபத் என்ன சொல்லுங்க, சொல்லுங்க பாபா. அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தையும் தேடி தரக்கூடிய நிஅமத்துகளிலே போட்டி போடுவார்கள். சரியா?
இந்த ஒரு சிஃபத்தை எடுத்து நம்ம முதல்ல சிந்திப்போம். மற்ற நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா மற்ற அமர்வுகள்ல பார்ப்போம். நீங்களும் குர்ஆன்ல போய் கொஞ்சம் இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் சொன்ன விஷயங்களிலும் நீங்கள் கேட்ட விஷயங்களிலும் நமக்கு பரக்கத் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். பாரக்கல்லாஹு லீ வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லாஹு அஹ்ஸன் ஜஸா ஃபித் தாரின்.